ரெகுலரா அரைக்கிற தோசை மாவுலயே நல்லா கிறிஸ்பியா தோசை வரணும்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஹோட்டல் ஸ்டைல்ல நல்லா கிறிஸ்பியான கார தோசை. சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் வாங்க பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு சட்னி ரெடி பண்ணிடலாம். பேன்ல ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு சூடானதும் ஒரு 8 பல் பூண்டு 2 வரமிளகாய் சேர்த்து சிம்லயே வருங்க. ஓரளவு வறுபட்டதும் சின்னதா ஒரு அரை வெங்காயத்தை நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். கண்ணாடி பதம் வதங்கிடுச்சு. இப்போ ஒரு 1/4 கப் பொட்டுக்கடலை சேர்த்து லைட்டா கலர் மாறுற வரைக்கும் வறுத்தா போதும். கடைசியா துருவின தேங்காய் 1 கப் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா சூடு ஆறுனதுக்கு அப்புறம் அரைச்சிக்கலாம். சூடு ஆறிடுச்சு. மிக்ஸி ஜாருக்கு மாத்திட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நைஸா அரைச்சிக்கலாம். ரொம்பவே சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட். ஒரு அரை மணி நேரம் இருந்தா போதும், சட்டுன்னு பண்ணிடலாம். உப்பெல்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு கடுகு கருப்புல போட்டு ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்தானா அவ்வளோதான், தேங்காய் சட்னி ரெடி. இந்த மாதிரி வறுத்து அரைக்கக்கூடிய தேங்காய் சட்னி டேஸ்ட் சூப்பரா இருக்கும். அடுத்தது கார சட்னிக்கு ரெடி பண்ணிடலாம். பேன்ல ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா சூடானதும் 10 பல் பூண்டு 5 வரமிளகாய் சேர்த்து கலர் மாறுற வரைக்கும் வருங்க. கூடவே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தோட பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு நல்லா கண்ணாடி பதம் வதங்கிடுச்சு. இப்போ 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துட்டு நல்லா குலைவா வதக்கணும். எல்லா பொருளுமே நல்லா வதங்கிடுச்சு. கடைசியா ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, ஒரு 1/4 ஸ்பூன் மிளகு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூடாறுனதும் மிக்ஸி ஜாருக்கு மாத்திட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நைஸா அரைச்சிட்டோம்னா கார சட்னி ரெடி. ரொம்ப தண்ணி சேர்த்து சட்னி அரைச்சிட வேணாம், இந்த அளவுக்கு திக்கா இருக்கணும். ஒரு பவுல்ல 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு கொஞ்சமா தண்ணி சேர்த்து கட்டி இல்லாம கரைச்சிடுங்க. ஆரஞ்சு கலர் கப்பு கரெக்டா 2 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள கப்பு. கடலை மாவு கூடவே இந்த மாதிரி நல்லா பெரிய கரண்டியால ஒரு 5 கரண்டி மாவு சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்டே உப்பு சேர்த்து தான் கரைச்சி வச்சிருக்கோம், அதனால நான் உப்பு சேர்க்கல. கடைசியா ஒரு அரை ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்துட்டோம்னா அவ்வளோதான், தோசை மாவு ரெடி. தோசைக்கல் நல்லா சூடாயிடுச்சு. மெலிசா தோசை ஊற்றிக்கலாம். குழந்தைங்கெல்லாம் நல்லா முறுமுறுப்பா தோசை வேணும்னு கேட்டாங்கன்னா இன்ஸ்டண்டா ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்து நல்லா கலந்துட்டு தோசை ஊற்றி பாருங்களேன், நல்லா முறுமுறுப்பா தோசை வரும். மீடியம் ஃப்ளேம்லயே வேக விடுங்க. தோசை இந்த அளவுக்கு நல்லா கலர் மாறினதும் ஒரு டேபிள் ஸ்பூன் கார சட்னியை எல்லா பக்கமும் நல்லா தடவிட்டு பொடியா நறுக்கின வெங்காயம் மல்லி இலை தூவிக்கலாம். மேலே லைட்டா எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 4 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லயே நல்லா வேக விட்டு எடுத்தீங்கன்னா நல்லா முறுமுறுப்பா வெளியே நல்லா ப்ரௌன் கலர்ல தோசை சூப்பரா வரும். வெளியே இந்த மாதிரி கலர் வரதுக்காக தான் சக்கரை சேர்க்கிறோம். ஹோட்டல்ல சாப்பிடக்கூடிய அதே டேஸ்ட்ல நல்லா கிறிஸ்பியான கார தோசை. நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக் சொல்லுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.